Till now, I've lived in 3 different places: Chennai, Bangalore, and Coimbatore. And I actually thought moving out of my home was one of the worst decisions I've ever made in my life. So, இந்த வீடியோல வீட்ல இருந்து வெளியே போகணுமா போகக்கூடாதா, இல்ல அப்படி போறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, and அப்படி போறதுனால நம்ம லைஃப்ல என்ன இழக்கிறோம், and especially நீங்க உங்க வீட்டை விட்டு மூவ் அவுட் ஆகணுமா ஆகக்கூடாதாங்கிற ஒரு டெசிஷனுக்கு இந்த வீடியோல you will get the answer. So my name is Epafra. I was born and brought up in Tirunelveli, and for the longest time நான் என்னோட பேரண்ட்ஸ் கூட தான் இருந்திருக்கேன். And I was really happy about it. என்னதான் அப்பப்போ நம்மளும் பெருசானா வெளியே போகணும், இண்டிபெண்டண்டா இருக்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தாலும் I was really happy when I was with my parents as well. And நான் வீட்டை விட்டு போறதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு வந்ததே இல்லை until this happened. College. So 12th முடிஞ்ச அளவுக்கு படிச்சா I got 1125 marks. And my parents were happy, my friends were happy, and I was also happy, hoping that my life is going to change afterwards. But then I applied to counseling and I got a college from Coimbatore, and that was the first time in my life I've ever decided to move out of my home. And initially it felt amazing. Initially I was so excited to move out. You know, as a kid we always wanted to move out, be independent. And of course Coimbatore is a beautiful city. And அப்போலேருந்து இப்போ வரைக்கும் I've lived in a lot of different cities. From Coimbatore I went to Chennai, and then I went to Bangalore. And I pretty much have some experience to talk about this topic. And today if you ask me, வீட்டை விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் நம்ம கரியருக்காக இல்ல ஸ்டடீஸ்க்காகவோ இல்ல ஒரு ஜாப்க்காகவோ பெருசா எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு இடத்துல நம்மளே இப்படி ஒரு அன்கம்ஃபர்டபிளான இடத்துல போட்டு சர்வே பண்றது நெசசரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% I would say yes. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபெமிலியரா இருக்கிற அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு ப்ராசஸ் நடக்கும், and அந்த ப்ராசஸ் இண்டிவிஜுவேஷன் சொல்லுவாங்க. Now what is individuation? கால் யங் அப்படிங்கிற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இதை பத்தி பேசியிருப்பாங்க, and it's a very deep concept, but நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபைடா இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்லயே இருக்கும்போது we will have an image of ourselves. இதுதான் Epafra does this, and இதெல்லாம் தான் அவனுக்கு பிடிக்கும், இதெல்லாம் தான் அவனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் தான் எப்பாஃப்ராக்கு நல்லது, இதெல்லாம் தான் எப்பாஃப்ராக்கு கெட்டது. இது மாதிரி நம்மளை பத்தியே நமக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அண்ட் இதுதான் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னு சொல்றாங்கன்னா, நம்ம வீட்லயே இருக்கும் போது நமக்கு செல்ஃப் அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுறது பொய்யா இருக்கலாம்னு சொல்றாங்க. Let me explain. இதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட வளர்ந்துருப்போம். இட் மைட் பி யுவர் பேரண்ட்ஸ், இட் மைட் பி யுவர் ரிலேட்டிவ்ஸ், இட் மைட் பி யுவர் பிரதர், அண்ட் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸ் இல்ல ஆக்ஷன்ஸ் இல்ல ஐடியாலஜி பிலாசபி இது எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல நம்ம சுத்தி இருந்தவங்க கிட்ட இருந்தோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்கும். அண்ட் இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நம்மளும் நம்பிட்டு இருந்திருப்போம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கான்ஷியஸா நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைச்ச பாதி விஷயம் அன்கான்ஷியஸா நம்ம கிட்ட திணிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அண்ட் இதுல எந்த தப்பும் இல்லை. That's how we function as a society. But only when you move out you will realize நம்ம நினைச்ச மாதிரி வேர்ல்ட் இல்ல. நம்மளை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்காங்க. நம்ம சரின்னு பார்த்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க தப்புன்னு பார்ப்பாங்க, நம்ம தப்புன்னு பார்க்குற ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க சரின்னு பார்ப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருப்போம், அண்ட் இன்னொருத்தவங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வளர்ந்துருப்பாங்க. That's the only difference. And நம்ம இப்படிதான் நினைக்கிற ஒரு கேரக்டரே நம்ம கான்ஷியஸா டிசைன் பண்ண ஒரு கேரக்டர் இல்ல, அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அன்கான்ஷியஸா டிசைன் பண்ண ஒரு கேரக்டர்னு சொல்றாங்க. சோ இந்த இண்டிவிஜுவேஷனோட மெயின் டாஸ்க் என்னன்னா, to become conscious of the contents that press upward from the unconscious. So இவ்வளோ நாள் அன்கான்ஷியஸா நம்ம மேல நிறைய விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இண்டிவிஜுவேஷன் ப்ராசஸ்ல அதை பத்தி கான்ஷியஸ் ஆகிறோம். அண்ட் இந்த இண்டிவிஜுவேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபைண்டிங் த ஷேடோ. ஸோ நம்ம வளரும் போது சேம் செட் ஆஃப் பீப்புள் கூட தான் வளர்ந்துருப்போம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நம்மளை பத்தியே நமக்கு நிறைய தெரியாம இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப கோவப்படுற ஒரு பர்சனா இருக்கலாம், பட் நம்ம பேரண்ட்ஸ் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருந்திருக்கலாம். இல்ல நம்ம ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்கலாம், அண்ட் நம்ம சிப்ளிங்ஸ் வந்து அதை பெருசா கண்டுக்காம இருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் இந்த சர்க்கிள்ல இருந்தோ இந்த கல்ச்சர்ல இருந்தோ நம்ம மூவ் அவுட் ஆகி ஒரு புது இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு புது ரூம்மேட் ஒரு புது ஃப்ரெண்ட் இதுக்கு ஓகே ஆக மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி பிளேசஸ்ல if you actually sit alone and think about it, நமக்கே நம்மளை பத்தி நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். மேபி we can't tolerate people, மேபி நமக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கலாம், மேபி நம்ம அளவுக்கு மீறி கோவப்படலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மூவ் அவுட் ஆகும்போது you will first be aware and then you will come into acceptance that நம்ம ஒன்னும் பெர்ஃபெக்ட் கிடையாது, அண்ட் நம்ம கிட்டயும் நிறைய ஃபிளாஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுப்போம். And I strongly think this is very vital to build your character. And once இப்படி நம்ம அன்கான்ஷியஸா நம்ம பண்ண நிறைய விஷயங்களையும் நம்ம கான்ஷியஸா பண்ண நிறைய விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வாட் இஸ் ஆர் செல்ஃப் அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு ஒன்று கிடைக்கும். அண்ட் நான் மூவ் அவுட் ஆகும்போது இந்த இண்டிவிஜுவேஷன் ப்ராசஸ் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் anyone to go through. அண்ட் நான் செகண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான், லேர்னிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் புக்ஸ். பிகாஸ் நான் ஒன்ஸ் என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து வெளியே வந்து புது பீப்புள் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் fascinated by their experience. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போகும்போது அங்க நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து பசங்க வந்திருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் நான் அங்க பார்க்கும்போது they all did a lot of different things, they all had different experience, they all had so many skills, and the way they talk, their perspectives, இது எல்லாமே எனக்கு ரொம்ப fascinate ஆகிச்சு. And it actually made me question my whole life. But இது அங்கேயே ஸ்டாப் ஆகாம இவங்க கூட பழகுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பிஹேவியர், என்னோட ஆட்டிடியூட் அண்ட் என்னோட எக்ஸ்போஷருமே இம்ப்ரூவ் ஆச்சு. And that's what I actually understood. நமக்கு ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா நாட் நெசசரிலி அது புக்ஸ்ல இருந்து மட்டும் வரும் அப்படின்னு இல்லை. நம்மளை விட ஸ்மார்ட்டான பீப்புள் நம்மளை சுத்தி இருந்தாங்கனாலே நம்மளோட லேர்னிங் வந்து எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆகும். இது ஆக்சுவலா சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் நம்ம அதை பண்ணாம ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருப்போம்.
பட் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பர்சன் அதை பண்ணும்போதோ ஆர் நம்ம கண்ணால் அந்த growth நம்ம பார்க்கும்போது அவங்க நம்ம கிட்ட பேசவே இல்லைனாலும் the chances of us trying to do the same thing will also increase. So இதனால தான் always try to surround yourself with people smarter than you and also try to surround yourself with people who brings in different perspectives and different ideology into the table so that your ideology and perspective will also expand. And personally எனக்கு நான் once move out ஆகி நிறைய different citiesல stay பண்ணும்போது தான் இதை நான் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் and it actually shaped me who I am today and will keep on shaping me forever. And நான் third move out ஆகி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் freedom is a double-edged sword, which is நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும் இல்ல என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும் நம்ம மூவ் அவுட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனே எனக்கு ஃப்ரீடம் வேணும், நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், ஐ வாண்ட் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். பிகாஸ் மூவிஸ்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஜெனரலா மீடியால இந்த மாதிரி தனியா இருக்கிறத ரொம்பவே ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் a lot of benefits if you live alone, if you are independent and if you are freedom, and அந்த benefits பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. But what people actually forget is to talk about the other side of being independent. The word independent itself means you are not dependent on anyone. In fact freedom வந்து ஒரு சிசர் மாதிரி, நம்ம குக் பண்றதுக்கோ இல்ல கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், பட் அதை நம்ம தப்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளே அது கட் பண்ணிடும். ஸோ மூவ் அவுட் ஆகும்போது ஃபர்ஸ்டா ஃபேஸ் பண்ற இஷ்யூ தான் loneliness. In fact we live in a loneliness epidemic era. நம்ம என்னதான் இந்த டைம்ல டெக்னாலஜில அவ்வளோ கனெக்டடா இருந்தாலும் இதே டைம்ல தான் there is loneliness epidemic. And இவ்வளோ நாள் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கலாம், டிபெண்ட் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம், பட் ஒன்ஸ் நம்ம மூவ் அவுட் ஆகும்போது we will feel isolated. We will not always have people around us and that will hurt if you are human. We are human and people need people. And இந்த loneliness ஆல காஸ் ஆகிற இன்னொரு இஷ்யூ தான் escapism, the risk of escapism. Because once people get lonely or once அவங்க டிபெண்ட் ஆகிறதுக்கு people யாரும் இல்லைனாலோ or as we call it once they become independent, they might also try to escape from the reality if they feel lonely. A study indicates that over 40% of young adults use substance or digital distraction as a way to cope with the pressures of a newfound freedom. So this is a double-edged sword. And இதுல ஒரு சைடுல அவ்வளோ benefits இருந்தாலும் as an individual you should be very conscious about why you moved out in the first place. And even if you are feeling lonely, it's okay to seek some help. It's okay to reach out to people, and at times it's okay to be dependent on someone else. As I always say, people need people and being lonely is not cool. There is a difference between loneliness and solitude. I want you guys to research about it. And அடுத்து நான் கத்துக்கிட்ட விஷயம் தான் breaking free from my preconceived notions. And I'm pretty sure every single one of you would have experienced it or will experience once you move out. Because growing up, I had a lot of preconceived notions. For example, while I was in my school or even in college, if someone is an alcoholic, if someone smokes, if someone has any kind of bad behavior that goes against what the society says, they are a bad person. And that is how I grew up as a kid, as a boy. And இதுல ப்ராப்ளம் என்னன்னா, at some point of my life ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணாங்க இல்ல ஒருத்தவங்க குடிக்கிறாங்க அப்படினாலே I was very judgmental about them. அவங்கள பார்த்த உடனே இவங்க ஒரு bad person அப்படின்னு I started to develop a bad image about themselves, and I was like that for a really long time. But as I lived in different cities, I understood just like how I grew up, they grew up in different situations and their surroundings influenced them in different ways. And just because அவங்க சில விஷயம் பண்றாங்க அப்படிங்கிறதுனால that doesn't make them a bad person. இன்னைக்கு I know a lot of people who smokes regularly, who also drinks, and I'm not promoting any of these things. I still don't do any of these things. But just because they are using this substance, that doesn't make them a bad person at all. And அந்த stereotype ல எனக்கு break out ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. But eventually I broke out of it because நான் அது பண்ணல அப்படின்னா இன்னைக்கு I would have missed a lot of good friends. So நம்ம நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நிறைய people கிட்ட இருக்காது, or அவங்க அதை கெட்டதுன்னு பார்க்கலாம். But அந்த preconceived notion வச்சு don't be too quick to judge them, because அப்படி பண்ணும்போது we might lose a contact of a very good person who could have actually changed our life. So I guess that's it for today's video. And நான் இந்த வீடியோ பண்ணதுக்கான main reason moving out of my home actually played a huge role in my life. And இன்னொருத்தவங்களுக்கு இதை பத்தி awareness இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் I really made this video. Of course நான் ஒருத்தவங்களை பார்த்து you should move out ன்னு சொல்ல முடியாது, because they will have a lot of situations, their life is different, their problems are different. So அதனால தான் even in this video அதனால இருக்கிற benefits என்ன and அதனால இருக்கிற disadvantages என்ன and overall அது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு and அதனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறதையும் நான் அதுல கவர் பண்ணேன், so that you guys can think about it and choose what is right for you. And I really hope after watching this video, in case if you are planning to move out from home அப்படினா let me know how this video impacted in your life. Illa if you are someone who already moved out அப்படினா it would be great if you guys can share your experience in the comment section as well. And I also noticed a lot of people who watched the video are not subscribed to the channel. And anyways இதே மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா ஷேர் பண்ணிருந்தா மட்டும் I will make a video. And அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா make sure you subscribe to Explore with Afra. It's one day or day one.